Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 8ஆம் வகுப்பு அறிவியலுக்கான ஒரு தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். மார்க் வந்து 100 மார்க். சோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த क्वेश्चन பேப்பரோட क्वेश्चனை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 × 2 20 இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. மரப்பலகையில் இரும்பு ஆணி ஒன்று சுத்தி கொண்டு அடிக்கப்படுகிறது. சுத்தியால் ஆணி அடிக்கப்பட்டவுடன் ஆணியினை தொடும்போது என்ன உணர்கிறாய்? ஏன் அவ்வாறு நிகழ்கிறது? மிதிவண்டியின் அச்சுகளில் பந்து தந்திகள் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? ஊடகத்தின் ஒளி உலகல் என் வரையறு. வெப்ப கடத்தப்படும் முறைகள் யாவை? கம்பியாக நீளும் தன்மை என்றால் என்ன? மாசுபடுதல் என்றால் என்ன? ஹைட்ரஜனின் பயன்கள் யாவை? உலோக வெப்பமயமாதல் என்றால் என்ன? வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியங்கள் பெயர்களை எழுதுக. உயிர்கொல்லி என்றால் என்ன? அடுத்த பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? இருவித்திலை தாவரங்களின் இரு பண்புகளை எழுதுக. ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வினாக்களுக்கு வேணும் 8 வினாக்களுக்கு விடையிலே 8 × 4 32. அளவீடு என்றால் என்ன? வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுக. உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. குழியாடி மற்றும் குவியாடியின் பயன்கள் இரண்டினை எழுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பந்தின் வெப்பநிலை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலமலை விளைவுகள் யாவை? எவ்வாறு தடுக்கலாம்? ப்ரோபயாட்டிக் என்றால் என்ன? டெரிட்டோபைட்டு ஏதேனும் 4 பண்புகளை எழுது. காற்றுள்ள மற்றும் காற்றுலா சுவாசம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 × 7 21 அடிப்படை அளவுகள் அவற்றின் அளவுகளுடன் பட்டியலிடு. வெப்ப குடுவை வேலை செய்யும் விதத்தினை விளக்கு. உலோகங்களுக்கும் அளவுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 4 எழுது. ரசவாதம் வரையறு. வேதிவினை மூலம் சுற்றுச்சூழலுக்கு மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக. பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறுகுறிப்பு வரைக. உட்சுவாசத்திற்கும் வெளிசுவாசத்துக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ் பண்ணா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. தொடர்ந்து உங்களுக்காக 8th சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் அப்டேட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.